இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாராய். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் கன்னியும் மறை சாட்சியுமான புனித லூசியினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். சிறப்பாக அவருடைய விண்ணக பெருவிழாவை இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே அவருடைய வாழ்க்கையில் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற அவருடைய பெருந்தன்மை, இன்னும் சிறப்பாக தன்னுடைய உடைமைகளை ஏழைகளுக்கு கொடுக்க முன்வந்த அவருடைய பெரிய இதயம் ஆகிய நல்ல பண்புகளை இந்த திருவருகை காலத்திலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று வாழ இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் நாங்கள் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியும் மறை சாட்சியுமான புனித லூசியின் மாட்சிக்குரிய பரிந்துரை எங்களுக்கு புதிய இதயத்தை தந்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் அவரது விண்ணக பிறப்பு விழாவை என்று கொண்டாடி நிலையானவற்றை பெற்றுக்கொள்ள செய்தருள் வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்று பிறரிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவசனங்கள் 17 முதல் 19 நிறைவு பெற. இஸ்ராயேலின் தூயவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயன் உள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடலலை போலவும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர் மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 1, இறைவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 6. உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார்.
ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சத்தத்தில் மகிழ்ச்சியுறுவர். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாக இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் வரவிருக்கின்றார், அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அருணை கூப்பிட்டு, நாங்கள் குழலுதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீரங்கள் வாரடித்து புறம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். ஏனெனில் ஜோவான் வந்தபொழுது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கின்றார்கள். மாணமகன் வந்துள்ளார், அவர் உண்கின்றார், குடிக்கின்றார், இவர்களோ இவன் மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கின்றார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னிடமிருந்து கிறிஸ்துவை எவரும் பிரித்துவிட முடியாது. என்னுடைய உடல் துன்பப்படுத்தப்படலாம், ஆனால் என்னுடைய ஆன்மா எப்பொழுதும் சுதந்திரமாகவே இருக்கும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் புனித லூசியினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். இவருடைய வாழ்வு இந்த திருவருகை காலத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு வாழ்வாக இருக்கிறது. ஏனெனில் இயேசுவை எதிர்கொள்ள செல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் விளக்கை கொண்டிருங்கள், எண்ணெயை கொண்டிருங்கள்
என்று நமக்கு இந்த திருவருகை காலம் சொல்லுகிறது. லூசி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒளியாக வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை எண்ணெயாக கொண்டு வாழ்ந்திருக்கின்றார். ஆகவே இந்த திருவருகை காலத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு புனிதியாக நாங்கள் இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். 283ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். 304ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் திகதி அவர் விண்ணகத்தை அடைந்தார். ஆகவே இவருடைய வாழ்வை நாங்கள் ஆழமாக சிந்திக்கிற பொழுது, அவர் இத்தாலியில் இருக்கின்ற சிசிலியில் இருக்கின்ற சிரக்கூஸ் என்கின்ற இடத்திலே அவர் வாழ்ந்தார். பெரும் பணக்கார குடும்பத்திலே வாழ்ந்தார். சிறு வயதில் தன்னுடைய தந்தை இழந்து தாயினுடைய அன்பிலும் பராமரிப்பிலும் பாசத்திலும் அவர் வாழ்ந்து வந்தார். இவராக வாழ்ந்து வருகிற பொழுது இவரை திருமணத்திலே அவர் கொடுக்க வேண்டுமென்று தாய் விரும்பி ஒரு புறமதத்தவரை, கிறிஸ்துவிலே நம்பிக்கை இல்லாத பேகன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருக்கு இவரை திருமண நிச்சயித்தம் செய்ய அவர் விரும்பினார். ஆனால் லூசி தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக கன்னியாக தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையிலே இருந்தார். ஆனால் தாய் திருமணத்திலே மிகவும் உறுதியாக இருந்தார். இவ்வாறு அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தாய் 4 ஆண்டுகளாக பெரும்போக்கினாலே அவர் பாதிக்கப்பட்டவராக, தீராத கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் அவர் உட்படுத்தப்பட்டிருந்தார். அந்த வேளையிலே தான் அவருடைய மகளாகிய லூசி தன்னுடைய தாய்க்காக ஆழமான விசுவாசத்தோடு செபிக்க அவள் தொடங்கினார். இவ்வாறு ஒரு முறை தாயும் மகளுமாக புனித இத்தாலியில் இருக்கின்ற புனித அகத்தாவினுடைய கல்லறைக்கு சென்று அவர்கள் இரவு முழுவதும் செபித்தார்கள். அப்பொழுது செபத்திலே லூசிக்கு ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது. ஒன்று, உன்னுடைய தாய் குணமடைவார். இரண்டாவதாக, உன்னுடைய வாழ்வு ஒரு வேத சாட்சியாக மரணிக்கின்ற துன்பங்கள் நிறைந்த வாழ்வாக இருக்கும் என்கின்ற அந்த வார்த்தைகளையும் இறைவன் அவருக்கு எழுதினார். அந்த வேளையிலே அவருடைய தாய் முற்றுமுழுதாக அற்புதமான முறையிலே குணமடைந்தார். அவ்வாறான அந்த பெரும் அதிசயத்தை கண்ட தாய் தன்னுடைய மகளை அவளுடைய போக்கிலே அவர் விட்டுவிட்டார். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு அவர் பகிர்ந்து கொடுத்து தன்னை முற்றுமுழுதாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு பெண்ணாக மாறினார். இந்த வேளையிலே தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிக பெரும் சோகம் ஏற்பட்டது. பிறமதவாதியாக இருந்த திருமணத்திலே நிச்சயிக்கப்பட்ட அவன் அங்கிருக்கின்ற ரோம சக்கரவர்த்திக்கு ஒரு அறிவித்தல் கொடுக்கின்றார். இந்த லூசி என்கின்றவர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர் என்று சொன்னப்பட்ட பொழுது அவர் துன்பப்படுத்தப்படுகிறார். பல்வேறு விதமான துன்பங்களுக்கு உள்ளாகி இறுதியிலே அவருடைய கழுத்தை கத்தியினாலே அறுத்து கொலை செய்கிறார்கள். அந்த வேளையிலே லூசி சொன்ன வார்த்தைகள் இந்த திருவருகை காலத்திலே மிகவும் மிகவும் முக்கியமானது. இந்த உலகத்திலே என்னை எதுவும் கிறிஸ்துவிடமிருந்து பிரித்துவிட முடியாது. என்னுடைய உடலை துன்பப்படுத்தலாம், என்னுடைய உடலை கொலை செய்யலாம், ஆனால் என்னுடைய இதயத்தில் இருக்கின்ற என்னுடைய சுதந்திரத்தை எவராலும் எடுத்துவிட முடியாது என்கின்ற ஒரு மாபெரும் விசுவாசத்தை வெளிப்படுத்தி ஒரு வீர வேங்கையாக அவர் இந்த உலக வாழ்வை முடித்து கொண்டார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த புனிதருடைய வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது, இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் எங்களிடம் இருக்கின்றவற்றை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் திருவருகை காலத்திலே கிறிஸ்மஸிலே நாங்கள் புனித நிக்கலஸுடைய வாழ்வின் கூடாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆகவே பெரும் செல்வத்தை உதறித்தள்ளி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொண்ட புனித லூசி எங்களுடைய வாழ்விலே இந்த திருவருகை காலத்தில் நாங்களும் தியாகம் செய்து ஏழைகளோடு பகிர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். திருவருகை காலத்திலே
என்ன துன்பம் வந்தால் என்ன, கஷ்டம் வந்தால் என்ன, நான் எப்பொழுதும் என்னுடைய விசுவாசத்திலே தீவிரமாக இருப்பேன் என்று கூறிய அவருடைய வாழ்வு இந்த திருவருகை காலத்தில் நாங்களும் விசுவாசத்திலே வீரியம் கொண்டெழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறது. சிறப்பாக லூசி என்றால் அதனுடைய அர்த்தம் ஒளி. தன்னுடைய வாழ்வு முழுவதும் ஒளியை பிரதிபலித்தவராக இருந்தார். கோடிக்கணக்கான மக்கள் இந்த புனிதையினுடைய வாழ்வினூடாக தங்களுடைய வாழ்க்கையிலே இருளகர்ந்து ஒளியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளியாக வாழ வேண்டும் என்பதை இந்த திருவருகை காலத்திலே புனித லூசி நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த திருவருகை காலத்திலே நாங்களும் கிறிஸ்துவை எதிர்கொள்ள எரிகின்ற திரிகளோடும் எண்ணெய்களோடும் நாங்கள் இயேசுவை எதிர்நோக்க அழைப்பு விடுக்கப்படுகிறோம். விசுவாசம் என்கின்ற ஒளியோடும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தியாகம் என்கின்ற எண்ணெயோடும் நாங்களும் இயேசுவை சந்திக்க இந்த திருவருகை காலம் எங்களுக்கும் அருள் காலமாக அமைய வேண்டும் என்று புனித லூசியூடாக எங்களுக்காக இந்த வேளையிலே மன்றாடிக் கொள்வோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம். கருணை கடலாகிய ஆண்டவரே, உமது வருகையை எதிர்நோக்கியுள்ள திரு அவை பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் நீர் தரும் அமைதியை பெற்று மகிழவும், அந்த அமைதியை இவ்வுலகம் பெற்றிட அனைவரும் இணைந்து செயல்பட உமது உடனிருப்பையும் அருளையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களுக்காக உழைக்கின்ற மனநிலையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, இளையோர் தம் வாழ்வில் நல் சிந்தனைகளிலும் நற்செயல்களிலும் விசுவாச வாழ்விலும் நிலைத்து நின்று உமது மதிப்பீடுகளை பின்பற்றி என்று உமக்கு சான்று பகர தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, இத்திருவருகை காலத்தில் இறைமகன் இயேசுவை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொரு நொடியும் விழிப்புடன் இருந்து அவரை எம்மிடையே வரவேற்க தேவையான ஞானத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த திருவருகை காலத்திலே புனித லூசியை நம்முடைய வாழ்வுக்கு ஒரு முன்னுதாரணமாக திருச்சபையிலே எழுப்பிய உம்முடைய அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர் ஒளியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒளியாக இருந்து உம்மிடம் அவர்களை கொண்டு வந்தது போல இந்த திருவருகை காலத்திலும் நாங்களும் ஒளியாக மற்றவர்களுக்கு வாழ நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் இனிதாய் என்னை மாற்றிடுவாய் இறையே இதை
ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. கருணா உனை போல் மாறாத அன்பினால் அயலானை நேசிக்கும் நல்லுள்ளம் தா. கருணா உனை போல் மாறாத அன்பினால் அயலானை நேசிக்கும் நல்லுள்ளம் தா. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லூசி என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம். அவருடைய துன்பப் போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினரின் திருவருகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என்று யோவான் அறிவித்தார். வந்தவன் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகளுடன் எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூர் மரியனோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணியினத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருராகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்துளும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் மறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்மத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனே. நாங்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன்.
மொழி பேசி என்னை தேற்றுவீர். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். என்று நெஞ்ச மழைக்கு வருவாய் தேவா, இன்று நெஞ்ச மழைக்கு வருவாய் தேவா. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. இறைவா, புனித லூசி என்னும் புனிதியை கன்னிமை மறை சாட்சியமாகிய இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடி சூட்டினீரே. இவர்கள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமையனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய கண்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பாவங்களிடமிருந்து எங்களை மீட்டெள்ளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.